உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 17/7/2024, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி புதன்கிழமை, ஏகாதேசி திதி, அதே மாதிரி அனுச நட்சத்திரம். இப்போது ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் 9:15லிருந்து 10:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரைக்கும். அப்போ சந்திராசிரமம் மேசராசிக்காரங்களுக்கு. கலர் நீங்கள் போட வேண்டிய அணிய வேண்டிய சட்டையின் நிறம் பச்சை. அவாய்ட் பண்ண வேண்டியது ரெட்டு. சாப்பிட்றது எப்படின்னா அந்த கீரை வகைகள், அந்த எள்ளு சம்மந்தப்பட்டது, வாழைக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரிப்பட்டது எதுனாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது நட்சத்திரம், இந்தந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்கன்னு ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? அதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம். தெலுங்கு கன்னடத்தில் தனிஷ்டான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் தவிட்டு போன எல்லாம் பொண்ணாக மாறும்பாங்க. அதாவது ஓரளவு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதிரி வழக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இவங்க எப்படின்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தது ஒழுங்கான பெரிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது தான் சொல்கிறத எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு மேலானவர். ஒருத்தர் சொல்ல எல்லாரும் கேட்குறாங்கன்னா அவர் பெரிய லெவலில் இருந்தால் தான் கேட்பாங்க. எதிர்த்து யாராவது ஒருத்தர் எதிரிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய மென்டாலிட்டி கிடையாது, அஞ்சாதவர். அதே மாதிரி கொடைக்குணம், கஷ்டமில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமாம். புறங்காலும் மூக்கும் கொஞ்சம் உயர்ந்து இருக்கும். புறங்கால் அதே மாதிரி மூக்கு. நல்ல உணவு சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பம். தாய் தந்தைக்கு இனிமையானவர். பெண்களுக்கு ரொம்ப பிரியமானவர். பெரும் செல்வத்தை சேர்ப்பார். அதாவது பூர்வீகத்திலேயே செல்வந்தராக இருந்தால் கூட இவரும் கஷ்டப்பட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் சேர்ப்பதில் விருப்பமுடையவர், சேர்ப்பார். அதே மாதிரி அழகு, அறிவு, அடக்கம். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். எவ்வளவு இருந்தாலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர். தர்மவான், நல்ல சிந்தனை உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது வெளிநாட்டிலிருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம், அதனால் நீண்ட தூர பிரயாணத்தையும் முக்கியமான கமிட்மெண்ட்டுகளையும் தவிர்த்து விடுங்கள். அம்மாவிட்ட கோபம் வருவகையில் பேசிவிட வேண்டாம். அம்மா மனசை கோபப்பட வைக்காதங்க. காலையில் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. பணம் கூட தேவையான அளவு கிடைக்கிறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நண்பருடன் பிரயாணம் செய்ய வேண்டிய வாய்ப்பு சேர்கிறது. ஓரளவு நம்பிக்கையான நாள் இது. மகன், மகள் தினசரி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அது வேலை நிமித்தமாகவோ இல்லை கல்வி நிமித்தமாகவோ அலைய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு எந்த விதமான சீரியஸான பிரச்சனைகளும் கிடையாது, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. வியாபாரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது போலீஸு போன்ற துறைகளிலிருந்து உங்களுக்கு வேண்டாத பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. மனைவியின் ஹெல்த் கொஞ்சம் டல்லாக இருக்குது. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நண்பர்களை சந்தித்து ரொம்ப நாளாயிடுச்சு. ஆமாம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நல்ல பாராட்டு கிடைக்கிறது. கடன் பிரச்சனை கூட ஓரளவு கண்ட்ரோல் தீர்ந்துடுச்சுன்னே வச்சுக்கலாமே. தகப்பனாரின் அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் செய்கிற தொழிலிருந்து வர பணத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி கொஞ்சம் கற்பனா சக்தி ஜாஸ்தியாகி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கற்பனை கடலில் மிதக்கிறீர்கள். ஓகே, எல்லாமே நிதானமாக
நடந்தாலும் நல்லதாக தான் நடக்கும். இப்போ அஷ்டம சனி அந்த சரி இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்லோவாக நடந்தால் கூட நல்லதாக தான் நடக்குது. ஆமாம் ஆமாம். வேலைக்கு சென்று வருபவர்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத் சைலிங் நன்றாக போய் வருகிறது, நடக்கிறது. அடுத்து சிம்மராசி. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. மனம் அமைதி, ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. உத்தியோகம் மூலம் எக்ஸ்ட்ரா பண வரவு உண்டாகிறது. பாடி ஹெல்த்து கூட ஓகே. புதிய நிலம் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, அது பெரிய அச்சீவ்மெண்ட். நினச்சி பார்க்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தென்படுகிறது. அடுத்து கன்னியாராசி. அன்னையின் அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக வருது. வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட சந்தோஷமாக தான் இருக்குது. புதிய வீடு, வாகனம், நகை, துணிமணி வாங்க எல்லா ஏற்பாடும் நடக்கின்றன. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு சுமூகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து துளாராசி. காரணம் புரியாத ஒரு பய உணர்ச்சி மனசை ஆட்சி செய்கிறது, ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்கள் தொடர்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். வேலை செய்யறதுக்கு உடல்நலம் இடந்துட மாட்டேங்குது. ஏதோ ஒரு வில் பவரில் வேலைக்கு போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். நிரந்தர பகைவர்னு யாருமே கிடையாது உங்களுக்கு. வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு வாங்க. அடுத்தால விருச்சிக ராசி. ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல லாபம் கிடைக்கிறது. பண ரொட்டேஷன் நல்லா போகுது. பிரயாணத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள். ஆக்சுவலாக இந்த தற்சமயம் பிரயாணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியை நல்லபடி கவனிச்சுக்கிறீங்க. உத்தியோகம் ஒன்றும் இல்லை, ஸ்மூத் சைலிங் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வேண்டாத அலைச்சல் தெளிச்சல் தான் காரணம். வியாபாரிகளுக்கு ஒரு சோதனையான நாள்னே வச்சுக்கலாமே. பெரிய அளவில் லாபம் கிடையாது. தொழிலை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு பணம் கொஞ்சம் டைட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. மனைவியினோட ஆரோக்கியமும் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அது அதனால் அதை சொல்லாத அளவு எதுக்கு எடுத்தாலும் சென்று விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. நண்பர்களோட ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கிறது. கடுமையான முயற்சிக்கு பிறகு பண பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்துடுது. ஆமாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சிலருக்கு மனைவியின் மூலம் ஆதாயம் கூட கிடைக்கிறது. குடும்பத்தில் அதாவது குழந்தைகள் அல்லது மனைவி பேரில் நூதனமாக எதனாலும் வாங்க போகிறீங்க. உங்கள் பேரில் பயங்கிறது இல்லை. அடுத்து கும்பராசி. ட்ரேடிங் செய்வர்களுக்கு ஓரளவு லாபம் வருகிறது. கடன் வாங்க தயங்கவே பண்ணுறதில்ல, எவ்வளோ நாளும் வாங்கிடுறீங்க. அதே மாதிரி ஜென்ம சனி நடப்பதுனால கொஞ்சம் உடல்நலத்தில் ஜாக்கிரதையாக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, அது சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து மீனராசி. இப்போதைக்கு அதிக கஷ்டமான பலனை கொடுக்கறது இந்த மீனராசி தான். குரு வம்சத்தில் பிறந்த நீங்கள் கடவுள், குரு, பெற்றோர் இவங்களை வணங்கி வர எல்லா பிரச்சனையுமிருந்து தப்பிச்சுக்கிடலாம். பணம் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் மனசில் நம்பிக்கை, மன அமைதி நன்றாக இருக்கிறது. பழைய மாதிரி உங்களோட எண்ண ஓட்டம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் செயல்படுகிறது. உத்தியோகம் எந்த விதமான மாற்றமின்றி செல்கிறது. தொழில் பண்ணுறவங்க தொழிலை வேறு ஒருத்தருக்கு லீஸுக்கோ எதுக்கோ விட்டுறத மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கி வருகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.